This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. உக்ரைன் மீதான போர் நடவடிக்கையால் நேட்டோ நாடான ரோமானியா மற்றும் ரஷ்யா இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. ரோமானியா வான் எல்லைக்குள் ரஷ்ய ட்ரோன்கள் சென்று வருவதால் ரோமானியா F-16 ரக போர் விமானங்களை களமிறக்கியுள்ளது. இதனால் ரஷ்யா ரோமானியா இடையே போர் வெடிக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதன் பின்னணி பற்றி பார்க்கலாம். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இந்த போர் துவங்கி 3வது ஆண்டு முடியப் போகிறது. இன்னும் முடிவுக்கு வரவில்லை. உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்பட பல நாடுகள் உதவி வருகின்றன. ரஷ்யா மீது அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இதனால் ரஷ்யா போரை விடாமல் தொடர்ந்து வருகிறது. தற்போது அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடந்துள்ளது. புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வாகியுள்ளார். இவர் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதில் ஆர்வம் காட்டி வருகிறது. அதேபோல் போர் நிறுத்தம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோர் தயாராக உள்ளனர். இதனால் விரைவில் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது ரஷ்யாவிற்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. அந்த நாட்டின் பெயர் ரோமானியா. ரஷ்யாவுக்கும் ரோமானியாவுக்கும் இடையே நீண்டகால மோதல் என்பது இருந்து வருகிறது. இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனாலும் ரஷ்யா ரோமானியா இடையே மோதல் என்பது தொடர்ந்து வருகிறது. இதனால் ரோமானியா என்பது நேட்டோ அமைப்பில் உள்ளது. இதில் ரஷ்யா ரோமானியா இடையேயான மோதலுக்கான காரணங்களில் உண்டாகும். ஏனென்றால் ரஷ்யாவுக்கு நேட்டோ என்றாலே பிடிக்காத நிலை உள்ளது. உக்ரைனும் நேட்டோவில் சேர முயன்றதால் தான் அந்த நாடு மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கியது. இப்போதும் ரஷ்யா உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது. உக்ரைனின் தானுபே ஆற்றின் கரையோர பகுதியில் ஏற்கனவே ரஷ்ய தாக்குதல் நடத்திவிட்டது. உக்ரைனும் ரோமானியாவும் அண்டை நாடுகள். 381 மைல் தொலைவுக்குள் இரு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன. ரஷ்யா தாக்குதல் நடத்திய தானுபே ஆற்றின் அருகேதான் உக்ரைன் ரோமானியா நாடுகளின் எல்லை அமைந்துள்ளது. இப்போது மீண்டும் இந்த தானுபே ஆற்றின் அருகே உள்ள இஸ்மெயில் பகுதியில்தான் தாக்குதல் தொடங்கியுள்ளது. இந்த தாக்குதலின் போது ரஷ்யாவின் ட்ரோன்கள் ரோமானிய வான் எல்லைக்குள் அவ்வப்போது நுழைந்து வருகின்றன. இதனால் ரோமானியா கடும் கோபமடைந்துள்ளது. இதையடுத்து ரஷ்யா ட்ரோன் பறக்கும் எல்லை பகுதியில் ரோமானிய அரசு சார்பில் F-16 ரக போர் விமானங்கள் பறக்கவிடப்பட்டு வருகின்றன. மேலும் எல்லையில் F-16 ரக போர் விமானங்கள் பறக்கவிடப்பட்டு இருப்பதை ரோமானிய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இது பற்றி அந்த அமைச்சகம் சார்பில் பொருசியாவில் உள்ள 86வது விமானப்படை தளத்திலிருந்து 2 F-16 ரக போர் விமானங்கள் எல்லையில் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் உள்ளூர் நேரப்படி காலை 3:40 முதல் காலை 5 மணி வரையில் வானில் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறது. இதனால் ரஷ்யா ரோமானியா இடையே பெரும் பதட்டம் உருவாகியுள்ளது. அதோடு ரோமானியா நாட்டு எல்லையில் வசிக்கும் மக்களுக்கு ரஷ்ய ட்ரோன்கள் பறப்பது தொடர்பாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு நாட்டின் வான் எல்லை இன்னொரு நாட்டின் விமானங்கள் ட்ரோன்கள் பறக்க வேண்டுமென்றால் அந்த நாட்டின் அனுமதி தேவை என்பது கட்டாயம். ஆனால் தற்போது ரஷ்யாவின் ட்ரோன்கள் அனுமதியின்றி நேட்டோவில் உறுப்பினராக உள்ள ரோமானியா எல்லையில் பறந்து செல்கிறது. இப்படி பறந்து செல்லும் பொழுது ரோமானியா நாட்டு படையால் அதை சுட்டு வீழ்த்த முடியும். தற்போது வரை ரோமானியா ரஷ்யாவின் ட்ரோனை சுட்டு வீழ்த்தவில்லை. ஆனால் ரஷ்யா மீது இப்போது கோபத்தில் உள்ள ரோமானியா வரும் நாட்களில் தங்கள் நாட்டு எல்லையில் நுழையும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த வாய்ப்புள்ளது. இப்படி நடக்கும்பொழுது ரஷ்யா சும்மா வேடிக்கை பார்க்காது. இதனால் இரு நாடுகளிடையே மோதல் வலுத்து விடுமோ என்ற அச்ச உணர்வு உள்ளது. மேலும் சோவியத் ரஷ்யா பிரிந்த பிறகு இரு நாடுகளுக்கும் இடையில் சரியான உறவு இல்லை. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு வந்து இணைகிறேன். நன்றி, வணக்கம்.